ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூர்லேருந்து ரேபிடோ ஓட்டல இடம்னா ரேபிடோ கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சுங்க. என்னாச்சுன்னா நேற்று ஆட்டோக்காரை பிடிச்சிட்டாங்க. ஆட்டோக்கார் பிடிச்சிட்டு ஒன்றும் பண்ணல ஓகேங்களா. V8 அதாவது காட்பாடில் பிக்கப் பண்ணி V8 ட்ராப் பண்ண போனேன் ஓகேங்களா. அப்போ வந்து ஆட்டோக்காரனா வந்து எப்படின்னா, நம்ம வந்து இப்போது வந்து ரேபிடோ ஓடும்போது ஸ்டார்டிங் வந்து கஸ்டமர்கிட்ட ஓடிபி வாங்கி போடணும் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஸ்வைப் பண்ணணும். ஆர்டரை கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ளேஸ் போய்ட்டு கஸ்டமர்கிட்டேருந்து ஓடிபி வாங்கி போகணும். அப்போ மொபைல் வந்து மொபைல் ஸ்டாண்டில் இருக்கணும் ஓகேங்களா. மொபைல் ஸ்டாண்ட்லனா இதுவில் இருக்கணும் ஓகேங்களா. இதில் பைக்கில் வந்து பைக் ஸ்டாண்டில் இருக்கணும் ஓகேங்களா, மொபைல் ஸ்டாண்டில். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டுட்டு திரும்பி வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணுற இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்வைப் கொடுக்கணும். ஸ்வைப் கொடுத்தா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அப்போ வந்து ஜிபேவா ஃபோன்பேவா இல்லை பேடிஎம் அது ரேபிடோவில் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கேஷ் ஆப்ஷனான்னு கேட்கும் ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஆட்டோக்காரை பிடிச்சிட்டாங்க. இதே வந்து ஸ்வைப் பண்ணுறோம், அதாவது கஸ்டமர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணோன்னே ஆர்டர் எடுத்துகிட்டு அவர் கஸ்டமர் வந்து போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற இடத்துல அப்படியே வந்து பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணாத நம்ம வந்து ஒரு டைமும் ஸ்வைப் பண்ணு ஓடிபி போட்டு திரும்பி ஸ்வைப் பண்ணு, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போவுமே ஆட்டோக்காரங்க வந்து பெரிய டார்ச்சல் தான் ஓகேங்களா. அதுவும் வேலூரில் ரொம்ப ஆட்டோ அதிகம் ஓகேங்களா. ரேபிடோன்றது வந்து ஓட்டக்கூடாது, எங்கே இது அதிகமாகிடுமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க ஓகேங்களா. நான் வந்து அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு தான் ஓட்டினேன் ஓகேங்களா. சென்னை வந்துட்டேன். நேற்று வந்து அதிகமாக ட்ரிப் அடிக்கலை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு போய் படுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன். ஏன்னா வேலூர்லேருந்து எடுத்துகிட்டு சென்னை வந்தாச்சு. திருவள்ளூரில் இருக்கேன் ஓகேங்களா. திருவள்ளூரில் இன்னும் ஊர் பேர் வந்து ஏதோ ஒரு ஊர் ஓகேங்களா, பேர் தெரில சரியா ஓகேங்களா. அது விடுங்க, பரவாயில்ல பார்த்தலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஓகேங்களா, அந்த வண்டியில் தான் வந்திருக்கேன். இனோவா கிறிஸ்டா ஓகேங்களா. ரொம்ப நாள் மை ட்ரீம் கனவுன்ற மாதிரி இந்த வண்டி ஓகேங்களா. ரொம்ப நாள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இண்டிகா ஓட்டினேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து மாருதி 800 ஓட்டினேன். மாருதி 800 விட்டு அதுக்கப்புறம் இண்டிகா ஓட்டினேன். அப்புறம் இண்டிகோ ஓட்டினேன். அப்புறம் வந்து டவேரா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டிசைர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்டியாஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓன் போர்டில் கிரிட்டா ஓட்டினேன், எம்ஜி ஓட்டினேன் ஓகேங்களா. இடையில் ரிச்சு, அப்புறம் வந்து நிறைய வண்டி சின்ன சின்ன வண்டிலாம் நிறைய ஓட்டினேன் ஓகேங்களா. அப்புறம் இருக்கிறதுலே ஸ்மால் வண்டினா 800ஓட சின்ன வண்டியெலாம் ஓட்டியிருக்கேன். அப்புறம் அந்த 800 மாருதி சுசுகி, அடுத்தது வந்து இந்த சுமோ ஓகேங்களா. சுமோ கிடையாது, இதுனா பேர். இடையில் லாஸ்ட்டாக பெங்களூர் போய்ட்டு வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அந்த வண்டியில் தான். அது வந்து இன்ஜின் வந்து சீட்டு கல்லில் இருக்கும் ஓகேங்களா. அந்த வண்டி ஓட்டினேன். டாடா ஏசி, அப்புறம் தோஸ்து ஓகேங்களா. ஈச்சர் கூட ஓட்டினேன் ஓகேங்களா. பஸ்ஸும் ஓட்டிட்டேன் ஓகேங்களா. பஸ்ஸு வந்து கண்டக்டராக இருக்கும்போது ஓட்ட கற்று கொடுத்தாங்க, அதுவும் ஓட்டிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கிறிஸ்டாக்கு வந்திருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து ஃபார்ச்சுனர் ஓட்டணும். அப்புறம் வந்து இனோவா ஆல்ரெடி நிறைய ஓட்டியிருக்கேன். இனோவா நிறைய டைம் ஓட்டியிருக்கேன் ஓகேங்களா. டவேராவும் நிறைய டைம் ஓட்டியிருக்கேன். இனோவா பெஸ்ட்டாக கிறிஸ்டா பெஸ்ட்டான கிறிஸ்டா தான் பெஸ்ட்டு. ஏன்னா கிறிஸ்டா வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இனோவா வந்து அந்தளவு இருக்காது. அதே மாதிரி இன்ஜின் சவுண்டு இனோவாவில் கேட்கும், கிறிஸ்டாவில் கேட்கல. பிரேக்கிங் சூப்பராகுது கிறிஸ்டாவில், இனோவாவில் அந்த அளவுக்கு இல்லை, கம்மி தான். இதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர் ஓட்டணும். ஃபார்ச்சுனருக்கு அடுத்தது ஆடி, BMW, பென்ஸு ஓகேங்களா. அப்புறம் வந்து வால்வோ, அப்புறம் வந்து ஜாக்வார், ரோல்ஸ் ராய்ஸு, அப்புறம் வந்து ஃபெராரியோ, ஏகப்பட்ட கார் இருக்குது. இப்போதுக்கு தான் கிறிஸ்டா வந்திருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட வண்டி ஓட்டணும்னு ஆசை ஓகேங்களா. கியா கூட ஓட்டியாச்சு ஓகேங்களா. எம்ஜி ஓட்டியாச்சு. புது கம்பெனிலாம் நிறைய ஓட்டுவேன். கிரிட்டா ஓட்டேன், அல்காஜார் ஓட்டல ஓகேங்களா. மாருதி சுசுகி, அப்புறம் டாட்டா பஞ்சு ஓகேங்களா. நிறைய வண்டி புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கணுன்னு ஆசை, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒன்றும், இந்த வண்டியை நீ சின்ன தெருவில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா கஷ்டம் ஓகேங்களா. 2 பேருக்குமே சேதாரம் செய்கூலி கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. இந்த வண்டியை வாக்கபிள் ரவுண்டு பார்க்கலாமா, ஓனர் வேறு என்ன சொல்லுவாருன்னு தெரில. வெப் கேமரா வேறு மாட்டியிருக்காங்க, அதனால் ரெக்கார்ட் ஆகினுக்குது ஓகேங்களா. வெப் கேமரா, ஜிபிஎஸ் பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. ஓகே, வேறு ஊற்றுது கண் வேறு ஒத்த தலைவலி வந்துச்சுங்க. காலைல சாப்பிட்றதுனால கண் வேறு பயங்கரமாக வலிக்கிறது. இப்போ வாக் ரவுண்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்க்கிங் பண்ணிட்டுக்கிறேன். எவ்வளோ பெரிய டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் பெரிய டேஷ்போர்டு ஓகேங்களா. அந்த லாஸ்ட் வரலும், இந்த என்ட்ரன்ஸ்லேருந்தும் அந்த லாஸ்ட் வரலும் இதுதான் நம்ம ஓட்ட வேண்டிய ஸ்டியரிங் ஓகே. இதில் வந்து
சவுண்டு, அதான் மேலே வால்யூமு, சவுண்டு, ஓகேங்களா. பாட்டு சேஞ்ச் பண்ணுறது, மோடு, ஓகேங்களா, தெரியுதுங்களா, மோடு. அப்புறம் வந்து சவுண்டு ஓல்டு, ஓகேங்களா, இது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் ஏர் பலூன் ஒன்று கொடுத்துக்குறாங்க. அப்புறம் வந்து இது கண்ட்ரோலு, ஓகேங்களா, மீட்ரு கண்ட்ரோலு. அப்புறம் வந்து வெளியில் வர்றது ஃபோன் மாதிரி தான், இது ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இது கீழே ஒருத்தர் ஒளிஞ்சினுங்கிறாரு பாருங்கள், இவர் யாருன்னு தெரியுங்களா? கேன்சலு, ரீஸ்டார்ட்டு, செட்டு, ஓகேங்களா. அதாவது இதை ஒன்ஸ் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணலாம். இதுன்னு காட்டுறேன். இது வந்து என்னன்னு தெரியுங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல். இது இல்லை, இது சாரி, இது இங்கே இருக்குது பாருங்கள், இது க்ரூஸ் கண்ட்ரோல். தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது வந்து இப்படி அழுத்தினா க்ரூஸ் கண்ட்ரோல், திரும்பி இப்படி தள்ளனா க்ரூஸ் கண்ட்ரோல் செலக்ட், திரும்பி இப்படி தள்ளனா அதாவது பாயிண்ட் ஏற்றுறது, அதாவது எவ்வளோ வேணுமோ வேகம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இறக்கலாம், ஓகேங்களா. வேணான்னா கேன்சல் கொடுத்துட்டோன்னா கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா. க்ரூஸ் கண்ட்ரோல், அதாவது நீங்கள் 80 போயிட்டுருக்கீங்கன்னா இது செட் பண்ணிட்டு திரும்பி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும், அந்த 80லேயே மெயின்டைன் ஆகும். பிரேக் வச்சா மட்டும்தான் ஸ்லோ ஆகும். ஆனால் இது எப்போன்னா ஹைவேக்கு நல்லா ஹைவே காலியாக இருக்குன்னு அப்போ யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஹைவே காலியாக இல்லைன்னா அப்போ யூஸ் பண்ண தேவையில்ல. அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும், ஓகேங்களா. இது வந்து வைபரு, ஓகேங்களா. வைபர்லேயே வந்து பார்த்தோன்னா லைட்டு, சுவிட்சு எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. பவரு, டிப்பு, இண்டிகேட்ரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியில் செல்ஃபு வந்து கீ கிடையாது, செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஓகேங்களா. செல்ஃப் இதை ப்ரெஸ் பண்ணோன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணால் 2வது டைமு அப்புறம் எல்லாமே வரும். இதுதான் வந்து நம்ம டிஜி மீட்டர், ஓகேங்களா. இது டிஜிட்டலு, சாரி, இது நார்மல் மீட்டர், இது டிஜிட்டல், ஓகேங்களா. இதில் வந்து வைபர் சிஸ்டம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன்றும் விஷயம் இல்லை, இது செட்டு மேப்பு, ஓகேங்களா. இது கஸ்டமரே வாங்கி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா வண்டியில் வருதான்னு தெரில, ஓகேங்களா. ஏசி, இது ஏசி ஆன் ஆஃபு, ஏசி இது ஆஃபு, ஓகேங்களா. ரீஸு எல்லாமே இதுவில் கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த ஏசி இது ஃப்ளோரு, ஓகேங்களா. டைமரு, இங்கே டைமர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி, ஓகேங்களா. இது குரோம் ஃபினிஷும் மாட்டி. இதை வந்து நம்ம போர்டு ப்ரெஸ் பண்ணோம்னா டேஷ் பண்ணுவாது, ஒன்றும் இல்லை, அப்படியே முடியும். இங்கே வாட்டர், ஆமாம், வாட்டர் பாட்டில், இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்றும் கிடையாது, இங்கே எதோ கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு சுவிட்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ் ஏர், யாரோ வந்துட்டாங்க, பாஸ் ஏர் பேகு. அப்புறம் டிசி மோடு, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தோன்னா மழையில் வந்து ஸ்கிட் ஆச்சு, இல்லை சேத்துல கிட்டாச்சு, இல்லை மலை மேலே ஏறும்போது ஒன்றா இதுவாகும் நினைக்கிறேன், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மல் தான், ஓகேங்களா. 1 2 3 4 5, ஓகேங்களா. ரிவர்ஸ் இப்படி இழுத்து போட்டால் ரிவர்ஸ், இப்படி போட்டால் ரிவர்ஸ். இது ஹேண்ட் பிரேக். இது ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. இது ஒரு டேஷ்போர்டு, குட்டி டேஷ்போர்டு. இது ஒரு டேஷ்போர்டு, ஓகேங்களா. அது ஒரு டேஷ்போர்டு, முதல்ல டேஷ்போர்டு, சார்ஜிங் டேஷ்போர்டு. டயர்டாகிட்டுக்கிறாங்க இன்றைக்கி, பயங்கர டயர்டாகிட்டேன்னு தெரியல, ஓகேங்களா. மிரர் எப்படி இருக்கும், இது வந்து பார்த்தோன்னா கண்ணாடி, ஓகேங்களா. இது வந்து வெப் கேமரா, பின்னாடி வந்து ரெக்கார்ட் ஆகும், முன்னாடி ரெக்கார்ட் ஆகும்னு தெரில, ஓகேங்களா. இதுலேயே சைடில் பட்டன்லாம் கொடுத்துட்டுருக்காங்க, பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணணும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சன்ரூப் கொடுக்கலங்க, சன்ரூப்பு குத்துனா நல்லா இருந்திருக்கும், ஆனால் மேலே குத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொடுக்கல. இதில் மொட்டை மாடியே இல்லைங்க, இங்கே பாருங்கள், மொட்டை மாடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே பட்டன் குத்துக்கிறாங்களே, என்ன குத்துக்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட சிஸ்டம் குத்துக்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மொட்டை மாடி குத்த மாதிரி தெரில. நல்லா நீங்களே பாருங்கள், மொட்டை மாடி குத்துக்கிறாங்க, கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஓகே. இதில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் பொழுது. அதே மாதிரி இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது அழுத்தினா மிரர் மடங்கிறது, கண்ணாடி, ஓகேங்களா. ப்ரெஸ்ஸு ஆஃபு எல்லாம் கண்ணாடி கண்ட்ரோலு. அப்புறம் வந்து லாக் அன்லாக்கு, ஓகேங்களா. கண்ணாடி இது பண்ணுறது, ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகும், வேறு ஊற்றிக்கிறது. இதுதானே இந்த வண்டியோட கீ, ஓகேங்களா. எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கீ பேக் சைடில் காமிச்சிருக்காங்க, ஓகே. இதை வந்து ஏதோ ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க பின்னாடி, ஓகே. குட்டி அது எதுக்குன்னு தெரில, அதுலேருந்து சாய் என்னன்னு தெரில, ஏதோ ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. வண்டியோட ஒர்க் ரவுண்டு, ஓகே. இது வந்து 1 2 டிரைவர் சீட்டு, இது பேசஞ்சர் சீட்டு.
4 சீட்டு, பின்னாடி 2 சீட்டு. 6+1ங்க. 7+1 கிடையாது, 6+1. 2, 4, 6 ஓகேங்களா. 6+1 டிரைவரோடு, அதான் 5+1 அப்படின்னு. வெளியில் போகும் பார்த்து வர மாட்டேங்க. மொட்டை மாடி கொடுக்கலங்க. மொட்டை மாடி கொடுத்துருந்தா நல்லா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க போகிறோம். இது அழுத்தம்னா ஓப்பன் ஆகும். சாவி கிட்ட எடுத்துன்னு போய்ட்டு ஓகே. இதுதான் நம்ம ஓட்டிகிட்டு வந்த கிறிஸ்டா. இங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஓப்பன் ஆகிட்டோம். ஓகே. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ பிளேட்டு கொடுத்துக்கிறாங்க. இது எப்படி கழிடுறதுன்னு தெரிலங்க. இது ஏதோ பிளேட்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. பிளேட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு வாட்டர் பாட்டில் அதே மாதிரி அந்த பக்கம் இது பாருங்கள். ஏசி வின்ட்டு ஓகேங்களா. ஏர் பலூன்ட்டு தான் நிறைய பக்கம் கொடுத்துக்கிறாங்க. ஏர் பேக் பாருங்கள். எல்லா சீட் பெல்ட்லேயும் கொடுத்துக்கிறாங்க ஏர் பேக். 1, 2, 3, 4, 5, 6 ஏர் பேக் வருது அந்த வண்டியில். மொத்தம் 7, 8 ஏர் பேக். அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சூப்பர். இதை சீட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது ஒரு வேஸ் கேமரா போடுது. கார் எடுக்கணுமா? கார் இது டீசல் டேங்க்கு. நண்பர்களே, காலை வந்து சாப்பிடல. சரியான சாப்பாடுங்க. மீன் குழம்பு ஓகேங்களா. ஆம்லேட்டு வேறு லெவலு. பத்தாததுக்கு ரசம் சூப்பராக இருந்துச்சு. வீட்டு சாப்பாடு. ராஜா வீட்டு சாப்பாடு. மரியா வாழ்க. கிறிஸ்மஸ் புலவு, சாரி கிறிஸ்டின் புலவு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஷாக் ஆகிடுங்க. சூப்பராகுது. ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? மீன் குழம்பு 90 ரூபா, ஆம்லேட்டு 15 ரூபான்னு நினைக்கிறப்போ. 105 ரூபா ஓகேங்களா. 105 ரூபா ஆச்சு மொத்தமாக. பீஃப் சாப்பாடு வந்து 100 ரூபா, மீன் குழம்பு சாப்பாடு 90 ரூபா, பீஃப் வறுவல் 100 ரூபா, மீன் வறுவல் 25 ரூபா, முட்டை மசாலா 15 ரூபா, பீஃப் போட்டி 50 ரூபா. வேறு லெவலு. ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, வேப்பம்பட்டி யாருன்னா வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். வேறு லெவல். நான் ப்ரமோஷன் பண்ணுறேன்.